Judges chapter 14 நியாயாதிபதிகளின் புத்தகம் 14வது அதிகாரம். ஒன்றிலிருந்து எல்லாரும் நம்முடைய காதுகள் கேட்கும் அளவிற்காவது சத்தமாக வாசிக்க போகிறோம். ஒன்றிலிருந்து நான் சொல்லுகிற வசனங்கள் வரை வாசிக்கலாம். 9வது வசனங்கள் வரை வாசிக்கலாமா? சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வடிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய கவனம் திரும்பாமல் அமரும்படியாக கேட்கிற இந்த பிரச்சனத்தை நாம் ஒரு காலம் தொந்தரவு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாரத்தில் இருந்த அநேக வருடங்கள் முன்பு இந்த யூபிலி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் என்னை நடத்தி பேச வைத்த செய்திகளில் முதலாவது செய்தி. ஆனால் அதே செய்தியாக இன்று வரும் என்று நான் ஒன்றுமே சொல்ல முடியாத காரணம், எனக்கே நான் என்ன பேசினேன் என்று தெரியாது. ஆனால் ஆவியில் எழுதப்பட்ட விதைப்பாய் வந்த சரீரத்தை தாண்டின மாம்சத்தினால் வராத தேவ வெளிப்பாடுகள் ஒரு காலம் மறக்கப்பட முடியாது. இவைகள் நித்தியத்திற்கென்று தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய வித்து, அவருடைய விதை. ஆமென். இன்று வந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளை அப்பா வைத்திருக்கிறார். ஆமென். கவனிங்கள், இந்த சரித்திரத்தை வாசிக்க வேண்டும் என்றால் 13ஆம் அதிகாரத்திலிருந்தே சிம்சோனின் சரித்திரத்தை நாம் அறிய முடியும். தான் வம்சத்தானாகிய சோரா ஊராகிய ஒரு ஊரை சார்ந்த மனுஷனுடைய பெயர் மனோவா. ஆனால் அவனுடைய மனைவியானவள் பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். சமுதாயம் பிள்ளைகளற்ற ஸ்திரீகளுக்கு வைக்கிற பெயரை வேதம் தெளிவாய் தைரியமாய் பயன்படுத்துகிறது. காரணம், அப்படி சொன்னால் தான் நன்றாய் புரியும் என்பதற்காகவே அழுத்தி பேசுகிறார் ஆவியானவர். அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய தூதனை தேவன் அனுப்ப தீர்மானித்த பொழுது மனோவாவின் இடத்திற்கு அனுப்பவில்லை, இந்த ஸ்திரீயின் இடத்திற்கு அனுப்பினார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். கவனிங்கள், சிம்சோனின் ஆரம்பமே தீர்க்க தரிசனமானது. அவனுடைய பிறப்பே அசாதாரணமானது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களோடு பிறக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கவில்லை. ஏனென்றால் நாம் தாய் தகப்பன் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை அநேக. ஆனால் இந்த தாய் தகப்பன் தேவனுடைய வம்சத்தா, தேவனுடைய ஜனத்தா. ஆனால் ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது தேவன் முன்னறிந்தவராய் பேசுகிறார் என்பதற்கு சாட்சி
இங்கே வந்திருக்கிறது. அவர் சொன்னார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரன் எப்படி இருப்பான் என்றும் சொன்னார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்பதற்கு முன்பாக பிறக்க போற பிள்ளையை சுமக்கிற தாயாக நீ இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகளை சொன்னார். என்ன நிபந்தனைகள்? சரியாய் சொன்னா, நீ திராட்சரசம் குடியாமலும் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்றையும் புசியாமலும். Judges chapter 13 verses 5, 4 and 5. நன்றாய் கவனிங்க. இவனை பற்றி பேசும் பொழுது தாய்க்கு சொன்ன நிபந்தனைகள், நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றையும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறும் பொழுது அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவன் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அப்படி என்றால் இது ஒரு அழைப்பு. என்னை கவனிங்க, இது ஒரு அழைப்பு. பிறக்கிற எந்த ஆண் பிள்ளைக்கும் சட்டை வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்று பேசும் பொழுது அவருக்கு அவருடைய ஊர் அடைமொழியாக வந்தது. இங்கே சிம்சோனுடைய நசரேன் என்று சொல்லப்படுகிற அழைப்பு தேவனால் வந்தது. அழைப்பின் நிமித்தம் வந்தது எல்லா நிபந்தனையும். என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, நாம் நடக்கிறது மாம்சத்தின் வழியா ஆவியின் வழியா என்பதே இன்று தேவன் நம்மோடு பேசுகிற செய்தி. நாம் நடப்பது மாம்சத்தின் வழியா ஆவியின் வழியா? தேவ பிள்ளையாக உங்களை தேவன் இந்த சபையில் மாத்திரமல்ல, எந்த சபைக்கு செல்லுகிற பிள்ளைகளானாலும் அவர் அழைத்து வேறு பிரிக்காமல் சபைக்கு வருவதற்கு அவர் முன்னறியவில்லை. அவர் உங்களை முன்னறிந்தார் என்றால் உங்களை வேறு பிரித்து சபைக்கு உட்படுத்தி தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜனமாய் தேவனுக்காக பயன்படுத்தப்படவே அழைத்தார். இது ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இன்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை. அன்பு சகோதரா சகோதரியை கவனிங்கள். சிம்சோனை பிரித்தெடுத்த தேவன் உங்களையும் பிரித்தெடுத்தார். சிம்சோனை அவன் தாயின் கர்ப்பத்தில் முன்னறிந்த தேவன் உங்களையும் முன்னறிந்தார். சிம்சோனுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்த தேவன் உங்களுக்கும் வைத்திருக்கிறார். விஷயம் என்ன? நான் மாம்சத்தின் வழியில் இருக்கிறேனா ஆவியின் வழியில் இருக்கிறேனா? மாம்சத்தின் வழியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய மாட்டார்கள். ஆவியின் வழியில் வருகிறவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். இன்று ஆண்டவர் பேசும் பொழுது இந்த சிம்சோன் வளர்ந்த பொழுது, வல்லமையான வார்த்தை 24:13, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன கவனிங்க, நாம் வளர்ப்பதற்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பிள்ளை வளர்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிக்கணும். எல்லாம் பெற்றெடுத்தா பிள்ளைகள் ஆகாது, உண்மைதானே? பிள்ளை வளரும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்படி பிள்ளை வளரணும். ஆமென் என்று சொல்லி இயேசு நாமத்தை நான் என் பிள்ளைக்கு பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. வெட்கமே பட வேண்டாம். இல்லைன்னா வெட்கப்படுவோம் வெளியில. அதனால தான் சொல்லுகிறேன். நான் பிள்ளையை பெற்றெடுத்த ஏதோ பிள்ளை வரணும்னு பெற்றெடுக்க கூடாது. அதுக்கு மலடியாவே இருக்கலான்றேன். இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க மனோவோட மனைவி? நல்ல ஸ்ரீ. ஏன் தான் புருஷனை விட்டு ஸ்ரீ கிட்ட தேவதூதன் போனார் என்று நானும் யோசிப்பேன். விஷயம் என்னன்னா, தேவதூதன் வந்த போனோடனே ஐயோ நாம் செத்து போயிடுவோன்ட்டார் அவரு. என்றால் மனுஷன் தேவதூதனை பார்த்து உயிரோடு இருக்க கூடாதா? நாம் சாகவே சாவோம். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தூதன் வந்தா என்ன வருது? அதனால தான் மனைவியின் இடத்துல இரண்டாம் விஷயம் தரிசனமானார். மனோவாவின் ஜெபத்தை கேட்ட பிறகு கூட அவளிடத்தில் தான் சென்றார். ஏன்னா அவளுக்கு ஒரு வெளிச்சம். நாம் எப்படி இருக்க போகிறோம், நமக்கு வருகிற பிள்ளை எப்படி இருக்க போகிறது என்று சொன்னவ சாகவா சொல்லுவா? எத்தனை பேருக்கு அந்த லாஜிக் புரியுதுங்க? நம்முடைய போஜன பலியையும் நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டவர் நம்மை சாகடிக்கவா ஏற்றுக்கொள்வார்?
என் பலியை ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? என்னையே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வெளிச்சங்க. அப்பா பேசினா சாகடிக்க பேச மாட்டா. அப்பா தரிசனமானால் அடிக்க தரிசனமாக மாட்டா. நம்முடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தவே தரிசனமாக, நம்மை வாழ வைக்கவே பேசுகிறார். எவ்வளவு வல்லமையான ஒரு தரிசனம். கவனிங்க, பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அதுதான் முக்கியம். இப்போ அதை விட அடுத்த கட்டம் நல்லா கவனிங்க. எல்லா பிள்ளைகளும் கவனிங்க, பெற்றெடுத்தவர்களும் கவனிங்க. பெற்றேன் வளர்கிறது பிள்ளை. என்னது? மரத்தை வச்சவன் அது மட்டும் கரெக்டாக முடிப்பீங்க. வசனம் இப்படி முடிக்கிறதுக்கு தான் சபை தேவை. அப்போ பிள்ளைய கொண்டு வர வைத்த தேவன் வளர்க்க மாட்டாரா? அப்படி வளராது. மரம் வேணா வளரும், நம்ம மரம் இல்லை. உண்மைதானே? மரம் வேணா வளரும், ஏன்னா அதுக்கு தண்ணி இருந்தால் போதும், வெயில் இருந்தால் போதும். மனுஷன் அப்படி இல்லை. மனுஷனை வளர்ப்பது என்பது தேவனுடைய வார்த்தையினால் வருவது. நீங்க சத்தியத்துல போதிக்கப்பட்ட தாய் தகப்பனா இருந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். காரணம், அவர்களும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்க விட்டு கொடுப்பீங்க. யாருக்கு? தேவனுக்கு. எது நடந்தாலும் தேவன் கையில விடுவீங்க. அடிச்சோ உதைச்சோ திருத்தங்கப்பா. ஆமே. நான் அடிச்சு வராத போதனை அவர் கொடுத்தா வரும். அவர் கொடுக்கும் பொழுது எல்லாம் லாபகரமா இருக்கும். ஏமே, ஏன்னா அவர் அழிக்க பேசவே மாட்டா, உருவாக்கவே பேசுகிறார். கவனிங்க, அடுத்த கட்டம் அது முக்கியம். கடைசி வசனம் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில், ஏன்னா தான் ஊர்க்காரர் அவருங்க அப்பா இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். என்னை கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது அறிய வரும்படி நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த கிருபையை கொடுங்க சுவாமி. ஏதோ சபைக்கு போகிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், திரும்பவும் ஆராதனைக்கு போகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தலைமுறையில் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறதை அறிகிற கிருபை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். எவ்வளோ வல்லமையான குடும்பங்க. தரிசனம் பெற்ற குடும்பம், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி பிள்ளையை பெற்றெடுத்த குடும்பம், கர்த்தருடைய சமூகத்திலே பிள்ளை வளர்க்கப்பட்ட குடும்பம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கின பிள்ளை இருந்த குடும்பம். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட நிலைமையில் சிம்சோனோடு இடைபட ஆரம்பிக்கிறார். என்ன வயதில் தெரியுமா? வாலிப வயது. எனக்கு தெரியல என்ன வயது என்று வேதம் சொல்லல, ஆனால் திருமணமாகிற வயதில் இருந்தா. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? திருமணமாகிற வயதில் இருந்த சிம்சோனுக்கு தேவ ஆவியானவர் ஏவுகிறது, நடத்துகிறது, புரிகிறதா இருந்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறத உங்களை பெற்றெடுத்தவங்க கூட அறிய முடியாது, கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தருக்கு தெரிந்த செயலை நீங்களும் செயல்படுத்துவது நல்லது. இது பாருங்க, பெற்றோர்கள் கேட்டு பெற்ற பிள்ளை என்று சொல்ல மாட்டேன், கர்த்தரால் சொல்லப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை. கரெக்ட் தானே? அவர்கள் வேண்டி நின்றார்கள், காத்திருந்தார்கள் என்று எலிசபெத் சகரியா போல வரவில்லை. இங்கே தேவ தூதனானவரை அனுப்பப்பட்டு பேசப்பட்டு பிறந்த பிள்ளை. கவனிங்கள், இந்த சிம்சோனுடைய ஆரம்பத்தை போல ஒரு விசேஷம் எந்த வாலிபனுக்கும் அமைய முடியாத ஒரு விசேஷம். அது மாத்திரமல்ல, திருமண வயதிலே தேவனால் நடத்தப்படுகிற ஒரு கிருபையை பெற்றிருந்தான். என்னை பாருங்கள், சிம்சோன் திம்னாத்துக்கு போனானா, ஏன் போனான் என்று தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து விட்டான். வாலிப நாட்களில் இருக்கிற விசேஷங்கள், திருமணமாகிற வயது, ஒரு பெண்ணை பார்ப்பது தவறே அல்ல. விஷயம் என்ன என்று பாருங்கள், ஒரு பெண்ணை பார்த்தான், திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி. சரிங்க, ஒரு வாலிப பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டான்னா தனியாக கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கல, கம்யூனிகேஷன் வச்சுக்கல. எத்தனை பேருக்கு அது புரியுது? தனியாக ஃபோன் அடிக்கல, தனியாக டெக்ஸ்ட் பண்ணல, தனியாக எல்லாம் பண்ணி சந்தித்து கொண்டு இருக்கவில்லை. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? வாலிபர்களே, நீங்க பார்க்கிற, நீங்கள் யோசிக்கிற நபர் உங்களுக்கு பிரியமானவராய் இருக்கலாம். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அப்ப எது வேலை செய்திருக்கு? கண்ணு. என்ன கவனிங்க, ஆண்டவர் சிம்சோனை பயன்படுத்தின விதம் எனக்கு கொஞ்சம் புதிராய் இருக்கிறது. நான் சொன்னேன், ஆண்டவரை, எப்படி ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை வைத்து உம்முடைய திட்டங்களை சாதிக்கிற தேவனா நீர்? இல்லை. எப்படிப்பட்ட பலவீனனும்
தேவனால் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை காட்டவே எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை சாதகமாக்குகிற தேவன் அல்ல. அவருடைய திட்டத்திற்கு மாறாக எந்த பலவீனமான பாத்திரத்தையும் அவர் பயன்படுத்துகிறார் என்பதற்கு சாட்சி. பார்த்துவிட்டு திரும்ப வந்து சரியாய் தாய் தகப்பனுக்கு அறிவித்தார். எங்க பார் அறிவிக்கிறார், இதெல்லாம் கரெக்டா அறிவித்தார். என்ன அறிவித்தார்? எனக்கு அந்த பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். அப்ப கேட்பாங்களே இல்லையா அப்பா அம்மா, ஏன்பா நம்ம ஜாதி ஜனத்துல பொண்ணே இல்லையா உனக்கு? போயும் அந்த பெலிஸ்தர்கிட்ட போய் பொண்ணை பார்த்துருக்கிறியே, விருத்த சேதனம் இல்லாத கூட்டம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது வீட்டில் பேசுறதெல்லாம்? ஏன் நாங்கள் பார்க்குற பொண்ணு உனக்கு வேண்டாமா? நாங்கள் சொல்கிற பையன் உனக்கு வேண்டாமா? ஏன் அவனையே கட்டுறேன்னு சொல்கிற? அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் என் கண்ணுக்கு பிரியமானவன், இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அந்த கண்ணை யூஸ் பண்ணுற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். இவங்களும் சொல்லி பார்த்தாங்க. ஏன் தம்பி, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்துல என்ன கவனிங்க. வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வாங்கல, கர்த்தர் அப்படியே நுழைஞ்சு ஊடுருவி லைட்டை அனுப்பி பிரித்து கொடுக்கும் பொழுது பெரியவர் அவர்னு நம்ம சாஷ்டாங்கமா பண்ணிடணும். பெலிஸ்தர் தான். எத்தனை பேர் காதுகள் திறந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தில்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. என்னதான் கண்ணுக்கு பிரியமான பொண்ணு இருந்தாலும் பெலிஸ்தர்கள் தேவ பிள்ளைகளா மாறிட முடியாது. கோட்பாடு தான். என்ன கவனிங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவ துவக்கின வயதில் இருக்கிற ஒரு வாலிபன் தவறு செய்வானோ? நிறைய பேர் சொல்லுவீங்க, என் பிள்ளை நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, என் பிள்ளை ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, என் பிள்ளைக்கு வசனம் தெரியும், எல்லாம் நல்லது. ஆனால் மாம்சத்தின் வழி எங்கே சொருகுகிறது என்று நமக்கு தெரியுமா? அநேக முறை இப்படித்தான் நினைத்துக் கொள்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை. நம்மையும் சொல்லிக் கொள்கிறோம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறேன், என் பிள்ளைகள் சிறு வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கு வசனம் தெரியும், இந்த ஊழியம் செய்கிறார்கள், சபையிலே தவறாமல் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுகிறார்கள். என் பிள்ளைகள் தவறே செய்ய மாட்டார்கள் என்ற தவறை நீங்கள் செய்யாதிருங்களே இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளை தவறே செய்யாது என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள துணிகரம் கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் மாம்சத்தின் வழி எங்கே கலக்கிறது என்று யாருக்கு தெரியும்? ஆவியில் தெரியும், அனுபவத்தில் தெரியும். நான் அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷியை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் மாம்சத்தில் நடக்கும் பொழுது எனக்கு தெரியாமல் போகக்கூடாது, தெரிந்தே ஆகணும். என்ன கவனிங்க, ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வல்லமையானது. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். 40 வருஷம் பெலிஸ்தரின் கையில் இஸ்ரவேலை தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை மறுபடியும் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் நியாயாதிபதிகளை அனுப்பி விடுவிப்பார், மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது நிமித்தம் அவர் மறுபடியும் சத்துருக்களின் கைகளில் ஒப்பு கொடுப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில் 40 வருட காலங்கள் பெலிஸ்தரின் கையில் இருந்தது தேசம். இந்த சூழ்நிலையில் யூத மனுஷனாகிய தீர்க்கதரிசனத்தின் பிறப்பாகிய சிம்சோன் அந்த பெலிஸ்தர் கூட்டத்தில் ஒரு பொண்ணை விரும்பினா. என்ன கவனிங்க, ஏசப்பாவுக்கு இன்று நான் சொல்லுகிற வார்த்தை புதிய உடன்படிக்கையின் வார்த்தை. ஆவியின் வழியில மாம்சம் கலக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில நிரப்பப்பட்டு நீங்கள் நடக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா சொல்லி பற்றுங்க. இது சத்தியம். இதை நான் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஆவியில் சொருகும்படியே நான் ஜெபிக்கிறேன். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சம் புரியாதுங்க. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொண்டு தாழ்த்துங்க. நானும் தாழ்த்தி பேசுகிறேன். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சத்தின் வழி புரியாது. எப்போ மாம்சம் தெரிய வர ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆவியில் நடக்கும். ஆவியானவர் உணர்த்தி போதித்து சத்தியத்தினால் நடத்த இன்னும் மாம்சம் நமக்கு வெளியே ஆகும், வெளிவர ஆரம்பிக்கும். ஓ சி, இது மாம்சம். ஓ இது இந்த எண்ணம் மாம்சம். ஓ இந்த பேச்சு மாம்சத்தின் வழி, இந்த முடிவே மாம்சத்தின் வழி. ஓ இந்த இச்சை மாம்சம், இந்த உடை மாம்சம், இந்த நடை மாம்சம், இந்த பாஷை மாம்சம். ஆவியில போதிக்கப்படுகிறவர்களுக்கு தான் மாம்சத்தின் கிரியைகள் புலனாகும், வெளிப்படும்.
நீங்க மாம்சத்துல நான் மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் இதுதான் சொல்லவே முடியாதுங்க. ஐ அம் டெல்லிங் யூ. கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, don't deceive yourself. Don't think that you are anointed, you are speaking in tongues, that's why you are all the time holy. No. Holiness is an impartation. கர்த்தரிடத்திலிருந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயம் தான் பரிசுத்தம். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது, நாம் நடத்தப்படும் பொழுது வருவதே அந்த பரிசுத்தம். நான் அபிஷேகம் வாங்கி கொண்டேன், ஒரு வாரம் என் வழியில ஓடக்கூடாது. ஓடனா நான் விடுவது மாத்திரம் நிச்சயம் அல்ல, நான் மற்றவர்களையும் விட வைக்கிறேன், அதுவும் நிச்சயம். பெலிஸ்தர் மத்தியில ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். பெலிஸ்தர் மத்தியில இதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் மாத்திரம்ல, ஞானத்தின் ஒரு திட்டம் என்ன தெரியுமா? பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் ஒன்றல்ல. ஒன்று. எவ்வளவு லவ் இருந்தாலும் கான்ஃப்ளிக்ட் வரும். சத்தியம். எவ்வளவு லவ் இருந்தாலும் கான்ஃப்ளிக்ட் வரும். நிறைய பேருக்கு புரியல. என் கண்ணுக்கு பிரியமானவள் எவ்வளவு பிரியமான ஆள் கூட உனக்கு கிடைக்க மாட்டா, கிடைக்க விட மாட்டாங்க. ஏன்னா பெலிஸ்தர் கூட்டம் அப்படி. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நிச்சயம் பண்ணி பெண்டாட்டி ஆன பிறகு கூட அவனோடு நெருக்கமாயிருந்த சிநேகிதனில் ஒருவனுக்கு அவள் கொடுக்கப்பட்டாள். சாதாரணமா செஞ்சா கூட பரவாயில்ல, இது எவ்வளவு பெரிய வம்பு. க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டை பார்த்து கொடுத்தாங்க அப்பா. எந்த வீட்டில் அப்பாக்கள் இப்படி செய்வாங்க? இவனுக்கு பெண்டாட்டி ஆன பிறகு இவனுக்கு க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாராம் அவர். What a culture. What a strategy to provoke somebody's jealousy. பொறாமையும் எரிச்சலையும் தூண்டி எழுப்பதற்கு இதை விட யார் செய்ய முடியும்? அதுதான் பெலிஸ்தர்கள். நல்லா கவனிங்க, அதுதான் பெலிஸ்தர்கள். ஏன்னா பெலிஸ்தருடைய மைண்ட் அப்படிதான், பெலிஸ்தருடைய கலாச்சாரம் அப்படிதான், பெலிஸ்தர்கள் அதான் சிந்திக்கிற விதம் அப்படிதான், பெலிஸ்தருடைய குணம் அப்படித்தான். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு தேவன் அல்ல. என்ன கவனிங்க, ஏசப்பா பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உங்கள் குணமும் என் குணமும் உலகத்திற்கு ஏற்றார் போல் செயல்படும் என்றால் நீங்கள் சத்தியத்தினால் பிறந்தவர்களா என்று யோசியுங்கள். தேவன் உங்களை வசனத்தினால் தான் ஜனிப்பிக்க பண்ணினார். அதே வசனம் தான் உங்களையும் என்னையும் வளர்த்தும். வசனத்தினால பிறப்பு இருக்கும்போது வளர்ப்பு உலகத்தால வராதுங்க. அதனால தாங்க சங்கடம் நமக்கு அநேக முறை. ஆவியில நடக்கும்போது சந்தோஷமா இருக்கிற நம்ம மாம்சத்துல நடக்கும்போது என்னைக்காவது சிரிக்கவாது முடிகிறதா என்று பாருங்க. So much of pain, so much of burden in the spirit. We are not able to even smile at times. Why? Because the ways of the flesh are always burdensome. ஆவியின் வழியில நடக்கிற நம்ம ஆனந்தமா இருக்கிறோம். ஏனென்றால் ஆவியின் வழியில நடத்துகிற தேவனும் நம்மை ஆனந்த தைலத்தினால் நிரப்புகிறவர். கஷ்டம் வந்தாலும் ஒரு பிள்ளைக்கு ஆனந்தம் உண்டு, நெருக்கத்திலும் விசாலம் உண்டு, பாடுகளிலும் பாடல் உண்டு. ஏனென்றால் பரமன் அப்படி நம்மை நிரப்புகிறவர். ஏங்க அபிஷேகம் இருந்தா எல்லாம் சரியாயிடுமாங்க? ஒவ்வொரு அடியும் தேவனால் உறுதிப்படும். நீதிமன்ற நடைகள் அப்படி கவனிக்கிறப்பா. ஆனா இவன் திரும்ப வந்து தகப்பன் தாய்க்கு அறிவித்ததற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வைத்தார். ஏனென்றா எவ்வளவுதான் ஒரு பெண் உனக்கு பிரியமானவளாய் தெரிந்தாலும் நீ பார்த்தாலும் இந்த ஒப்பந்தம் சம்பந்தம் செல்லாது. காரணம் பெலிஸ்தர்கள் யார் என்று தேவனுக்கு தெரியும். இதை அறிந்து கொள்வது விவேகம். மகளே மகனே, தேவனை அறியாத கூட்டத்தோடு இடைப்பட்டு ஐக்கியம் வைத்து உன் விருப்பத்தை அவர்கள் மேல் செலுத்தாதே. எதற்காக என்று சொல்லுகிறேன், சம்பந்தம் கலப்பதற்கு. அவ்விசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கேது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவன் சொன்னார், நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய ஜனம், நான் உன் மத்தியில் உலாவி உன் தேவனாய் இருப்பேன். ஆதலால் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு குமாரர்கள் குமாரத்திகள், நான் உன்னுடைய தேவன். ஆனால் எப்பொழுது பிரிந்து வரணும்?
பெலிஸ்தர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அவர்களிடத்தில் பெண்ணை பிரியப்பட்டு பார்த்தவன் வந்து சொன்ன பிறகும் கர்த்தருக்கு தெரியும் இது செல்லாது, இது நடக்காது. ஏனென்றால் பெலிஸ்தர்களுடைய குணம் வித்தியாசமானது. பெலிஸ்தர்கள் தேவ பிள்ளைகளோடு இணைய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள் ரட்சிப்பு கிடையாது, அவர்களுக்குள் தேவனே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? எனக்காக நீங்க வல்லமையான சத்தியம். அறியாதிருந்தார்கள் தாயும் தகப்பனும். எது? இது கர்த்தருடைய செயல். என்ன செயல்? குற்றம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லை? எத்தனை பேர் அதை படிச்சீங்க? கர்த்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரால் வந்த செயலா இருந்தது என்று எழுதியிருக்கிறது. இது கர்த்தர் செயல். எதற்கு? பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்னும் உங்களோட. பெலிஸ்தரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நீங்க அதுக்காக போய் சண்டை போட வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியணும் அவங்க குற்றம் எதுன்னு. அவர்கள் குற்றப்படுத்தப்பட வேண்டியவர்கள். காரணம் அவங்க குணம் அப்படி, அவருடைய கலாச்சாரம் அப்படி, அவருடைய பேச்சு அப்படி, அவருடைய இணைப்புகள் அப்படி, அவருடைய சம்பந்தங்கள் அப்படி, அவருடைய வழக்கங்கள் அப்படி, அவர்கள் போடுகிற அந்த பார்ட்டி அப்படி. விருந்து செய்வது வழக்கம், விருந்து செய்வது வழக்கம். 30 பேரை கொடுத்தாங்களாம் சிம்சோனுக்கு. எதுக்கு? பார்ட்டி வைக்க. என்ன நிலைமையில 7 நாள் நடந்திருக்கும் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தியுங்கள். 7 நாள் 30 ஆண் மகன்கள் கூட நண்பர்களாய் கொடுக்கப்பட்டார்கள். யார்? பெலிஸ்தருடைய ஆண் மகன்கள், வாலிபர்கள். யூத கூட்டம் அல்ல, இஸ்ரவேல் ஜனம் அல்ல. அங்கே சிம்சோனுக்கு விருந்திலே இணைந்து கொண்டாடி மகிழ்வதற்கு 30 பேர் அவர்களுடைய ஜனங்கள் கொடுக்கப்பட்டார்கள். எல்லாம் நடக்கும். இப்போ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என்னமா கவனிச்சுக்கிட்டாங்க. இப்போ சில பேருக்கு அதுவே உரைக்கும். என்னமா சாப்பாடு போட்டாங்க, என்னமா விருந்து வைக்கிறாங்க. நம்ம விசுவாசி வீட்டுக்கு போனா கூட அப்படி வச்சது இல்லைங்க. என்ன கரிசோர் போட்டாங்க, என்னமா ஊத்தி கொடுத்தாங்க. ஒரு நாள் இல்லைங்க, 7 நாள். பரிபூர்ணமான நம்பர் இல்லை? என்ன அழகா இருக்கு ஆண்டவருக்குள்ள நிறைவு. எல்லாம் தோன்றும் அப்படித்தான், ஆனா செல்லாது. இது ரொம்ப வேதனை இல்லை? இவ்வளோ நடந்தும் ஒன்று இல்லாமல் போனால் பரவாயில்ல, கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி ஆக போகிறா ஒரு நாள். அது எவ்வளோ பெரிய வேதனை. என்னைக்காச்சும் திங்க் பண்ண முடியுமா? அதெல்லாம் பயங்கரமான வேதனை. வெறுத்து விட்டால் பரவாயில்லை, ஒதுக்கினால் பரவாயில்லை, வேண்டாம் என்று சொன்னால் பரவாயில்லை. இது துரோகம். எத்தனை பேர் புரிகிறது? இது துரோகம். இப்ப புரியுதா? நெருங்கிய சிநேகிதன் சிஸ்டர். ஆடா பாவி, இப்போ என் கூட இருந்தாலும் நீ வச்சுக்கணும்னால ரெடியா இருக்கியே. இது என்னங்க ஃப்ரெண்ட்ஷிப்? இத்தனை உரைக்கணும் இயேசு நாமத்தில். நீங்க ஃப்ரெண்டுனா யாரை ஃப்ரெண்டு நினைக்கிறீங்கன்னு ஆண்டவரை எடுத்து காட்டுகிறார். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? கூட சேர்ந்து சிரிச்சா, பாட்டு பாடினா, கறி சாப்பிட்டா, குடிச்சா ஃப்ரெண்ட் ஆயிடுமா? அதான் இந்த நிலைமைகள் வருது இன்னைக்கு. சமுதாயம் சீரழிவதற்கு காரணம் அதுதான். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழி அடைக்கப்படவில்லை, இல்லை, சீர் கொடுக்கப்படவே தேவன் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியம் இது, நானாக பேசவில்லை. கூட இருந்து குடித்து விருந்து பரிமாறப்பட்டு சாப்பிட்டு சிரித்து விடுகதை அழித்து இப்படியும் துரோகம் செய்ய முடியுமா ஒரு சிறந்த நண்பன் என்ற பெலிஸ்தருடைய சுபாவங்கள் அதுதான். நீங்க என்னதான் சொல்லுங்க, ஆண்டவர் அறியாத சில வீட்டில் சம்பந்தம் வைக்கும் போது அவங்க நல்லவர்கள் போல் தான் இருப்பார்கள், நல்லவர்களாகவும் இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவே மாட்டேன். ஆனால் நீதி என்று வரும்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கையில இருப்பது தான் நீதி. அம்மா, அதுதான் நீதி. ஒருத்தர் அழகா சொன்னார் என்கிட்ட, அம்மா எவ்வளவு நல்ல பையனுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா பரவாயில்ல நான் நினைக்கிறத விட
எவ்வளவு பாவியான மோசமான பின்னணியத்திலிருந்து வந்த பையனை நீங்க சொன்னாலும், இன்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு புது மனுஷனா இருக்கிறான்னு சொன்னா, என் தங்கச்சி அவருக்கு நான் கொடுப்பேன். ஏனென்றா கர்த்தர் இருக்கிற ஒரு வாழ்க்கையில கர்த்தரை திருத்தி நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை உருவாக்க வல்லவர். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதுவும் தவறாய் போக விட மாட்டார் பெரியவர். என்ன கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கை ஆவியில தெரியும். பிரியமான பிள்ளை, இஸ்ரவேலை ஆண்ட குடும்பத்தில் பெலிஸ்தர்கள் வந்து சம்பந்தம் கலந்தா என்ன நிலைமை வரும்? செல்லாது. 5 அப்படியே அப்படி இங்க பாருங்க, அப்படியே சொல்லி தாய் தப்பனை கன்வின்ஸ் பண்றது. எத்தனை பேருக்கு அது புரியுது? அவளையே கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியலன்னு அவ்வளவு தீர்மானமா பேசுகிறார் சடையாண்டி. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? வல்லமையான தோற்றம், 7 சடை ஆட அப்படின்னு சொல்ற ஒரு தோற்றம், எல்லாம் நிறைவு தான் சிம்சோனுக்கு. கவனிச்சிங்களா? அந்த 7 சடை இருந்ததாம்மா. எந்த அளவுக்கு அம்மா காப்பாற்றி இருப்பாங்க அந்த முடியை. ஏனென்றால் சவரகன் கத்தி படலாகாது, நசிரேனாக இருப்பான் கர்த்தருக்கு என்று விரதம் விரதம் விரதம். அதனால உலகம் எப்படி பார்த்தாலும் சிம்சோனுக்கு முடி இருக்கும். எத்தனை பேருக்கு அது புரியுது? உலகம் எப்படி பார்த்தாலும் சிம்சோனுக்கு முடி இருக்கும். ஏன்னா இருக்கும், அழைப்பு இருக்கும் வரைக்கும் அது இருக்கும். ஐயோ, பார்க்குறவங்கெல்லாம் சொல்லி என்னடா ஃபேஷன் இது, சும்மா கிராப் பண்ணி ஸ்பைக் வச்சு கோட்டி எல்லாம் வச்சு எல்லாம் நடக்க வேண்டிய வயசுல நீ சடை வச்சு நடக்கிறையே, இதுவும் ஒரு ஸ்டைலா உனக்கு? குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தலைக்கு? 7 சடை போடுறனா அட, நீ குளிச்சு எத்தனை வருஷம்டா ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க. அவன் சொல்லியிருப்பான், நான் கர்த்தருக்கு நசரேனாக இருக்க அழைக்கப்பட்டான். உலகம் பார்க்குற ஸ்டைல் சில நேரம் எனக்கு இருக்காது, ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஸ்டைல் என்னுடைய ஸ்டைல். பெருமை இருக்கா? பெருமை இருந்தா கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் அழைப்பில் கொடுத்த விசேஷத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளை மொபைலை தூக்கிட்டு உள்ள வராதீங்க, பைபிளை தூக்கிட்டு உள்ள வாங்க. I am not a traditional preacher. You might even consider me as a Pentecostal preacher. But I know one thing. கிறிஸ்தவங்களாக நடக்கிறவங்களுக்கு வித்தியாசம் பேக்கில் கூட இருக்கும். சில கிறிஸ்தவ தாய்களை பார்க்கும்போது அவங்க பேக்கை வச்சு சொல்லுவோம், அவங்க கிறிஸ்தவர்கள். எப்படி தெரியும்? பைபிள் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேக். ரைட்? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் மொபைல்ஸ், ஐ யூஸ் மொபைல்ஸ். வேதத்தை தூக்க வெட்கப்படுகிற சந்ததி இந்த சபையில் இருக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் நாம் மாறணும். கர்த்தர் நம்மை மாற்றட்டும். வேதத்தை தூக்க வாலிபர்களே வெட்கப்படாதீங்க. நீங்க சபைக்கு தான் போகிறீர்கள் என்று சமுதாயம் எப்படி அறியும்? What do you think as fashion in your life? ஒரு ட்ரெஸ் கோட, ஒரு முகத்தை, கையில் இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை உலகம் எப்படி அறியும்? Do you think you carry a Bible in your hand when you carry only your mobile? சடையை வச்சு நடந்தாங்க வாலிப வயசுல, எவ்வளவு அசிங்கம். எல்லாரும் நார்மலா இருக்கும்போது இவன் அப்நார்மலா இருந்தான், எவ்வளவு அசிங்கம். நான் சொல்றது உலக பேச்சுல எவ்வளவு அசிங்கம். ஆனா சிம்சனுக்கு அதெல்லாம் அசிங்கம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் கௌரவம், அதுதான் கனம். இயேசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க அதனால தான் பாருங்க, பப்ளிக்கா டங்ஸ்ல அந்நிய பாஷை பேச வைக்கப்பட மாட்டாங்க. Don't hide your anointing in the public. சபையிலேயே அந்நிய பாஷையில பேச சிலருக்கு வெக்கம். அபிஷேகத்தை கொடுத்த தேவனை அறிந்திருந்தா, அந்த அபிஷேகம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை அறிந்திருந்தா நம்ம வெட்கப்பட மாட்டோங்க. சபையில தெளிவில்லை, தேவ ஜனங்களுக்குள்ள இல்ல. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் என்னை மாற்றிக்கொள்கிற விஷயம், ஒரு கிரிக்கெட் பார்த்தா கை தட்டி விசில் அடிக்க முடியுது, கர்த்தருடைய சமூகத்துல கை தட்ட வைக்கும். எத்தனை சினிமாவுக்கு போய் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ரோல நின்னு அசுத்தங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்தவங்க நம்ம. இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தத்தை எனக்கு முதலாவது காண்பித்தவர், கற்றுக் கொடுக்கிறவர், விலையேறப்பட்ட அழைப்புக்கு என்னை நிகராக்கினவர். அவருடைய மகிமையை சுமக்க நான் ஏன் வெட்கப்படணும்? Carry your Bible when you come to church. Don't carry your mobiles here. Carry your Bible and come to church. Don't be ashamed of the gospel. சுவிசேஷத்துக்காக வெட்கப்படக்கூடாதுங்க. நீங்க கிறிஸ்தவங்க தான் உங்களை பார்க்குறவங்க எப்படிங்க புரிந்து கொள்வார்கள் எனக்கு தெரியல. It's all about the way we conduct ourselves.
என்ன பார்க்கும் பொழுது என்ன பெயரை சொல்லி சொல்வார்களா? என்னுடைய எதை பார்த்தவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் நான் கிறிஸ்தவ பிள்ளை இல்லை என்றால் தேவன் என் தேவன் என்பதை எப்படி கண்டறிகிறார்கள்? சிம்சோனுக்கு அழைப்பின் நிமித்தம் வந்தது அந்த முடி. அவன் எந்த விதத்தில் அதை கட் பண்ண முடியாது. அவன் மரணம் வரை அப்படித்தான். ஏனென்றால் அதுதான் அவனுடைய கணம், அதுதான் அவன் அழைப்பு, அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு. அவன் சமுதாயத்தில் தலை குனிந்து நடந்த பிள்ளைங்க இல்லை, தலை நிமிர்ந்து நடந்த பிள்ளைங்க. சமுதாயம் தலை குனியும்படியாக தலை நிமிர்ந்து நடந்தான். கேட்டாங்க, நீ ஏன் இப்படி இருக்க? நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க? ஆமா, என் பிறப்பே வித்தியாசம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீ அல்லேலூயா சேர்ந்துட்டியா? நீ அந்த கும்பல் தானா? கும்பல் தானே சொல்லும்போது சில பேர் குனிந்து போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பெருமை வேண்டாமா? நான் அல்லேலூயா கும்பல்னா அப்படிதான். ஏசு தொட்டார் என்று சொல்லி என்ன செய்தா? எதையும் செய்வா. என்னையே ரட்சித்தார். பெரிய மிரக்கல் அதுதான். இல்லைன்னா நீ இப்படி பேச முடியாது. அல்லேலூயா சொல்லிடுங்க. இல்லைன்னா நீ இப்படி என்னிடத்தில் பேச முடியாது. என்னை மாற்றினவர் எனக்குள் இருக்கிறபடினா தான் நீ துணிந்து பேசுகிறாய். ஹல்லேலூயா. இல்ல வேற ஆளா இருந்தா நீ காலியா இருப்பாய். கர்த்தர் என்னை ரட்சித்தபடினா நீ மீதியா இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதற்கு நீ இங்கே வந்து விட வேண்டும். ஆமென். நன்றி செலுத்தி வந்து விட வேண்டும். சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டைல் இஸ் a heavenly style. பரலோகத்தினால் வந்த வடிவம், அழகு, அந்தஸ்து, கணம் இத்தனையுடைய சிம்சோன் ஆவியில் ஏவப்பட்டவன் கர்த்தராலேயே ஒரு பெலிஸ்தரிடத்தில் குற்றம் என்ற ஒரு முகாந்திரம் உண்டாக்கப்படும்படி அவருடைய பெண்ணை காணும்படியாய் நடத்தப்பட்டவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் என்ன? திருமணத்திற்காக அல்ல என்று தேவனுக்கு தெரியும். ஏனென்றால் இது திருமணத்தில் முடியாது, முடியக்கூடாது. பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் ஒன்றல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை பாருங்கள், வல்லமையான காரியம். அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, 5 வேற வழி இல்லை. அப்படியே பொண்ணு எடுத்து போய் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் பையனுக்கு. இப்பொழுது அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். எத்தனை பேர் போறாங்க இப்போ? தாயும் தகப்பனும் சிம்சோனும் ஸ்தோத்திரம் புறப்பட்டார்கள். புறப்பட்டோம் தேசத்தை சுதந்திரிக்கவே, இங்க கல்யாணமாக பெண்ணை பார்க்க விவாகம் பண்ண புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, அவர்கள் படித்தீர்களா? எவர்கள்? தாய் தகப்பன் சிம்சோன். திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, பிசாசு வெயிட் பண்ண இடம் இங்கதான். ஏன் நினைக்கிறீங்க அப்படி? ஏன்னா அங்கதான் சோதனை வரணும். திராட்சை ரசம் குடித்ததே இல்லை. கன்சீவ் ஆனதிலிருந்து இந்த லேடி, அதில் வேற ஆண்டவர் இன்னொன்று சொன்னார் மனோவா இருந்த பொழுது, திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும், அப்படின்னா பழம் கூட சாப்பிடக்கூடாது. திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் திராட்சை ரசமோ மதுபானமோ குடிக்கவோ கூடாது. அப்படின்னா திராட்சை செடியில் உண்டானது ஒன்றும் கூட இந்த அம்மா சாப்பிடல. ஊரு ஃபுல்லாக திராட்சை தோட்டம். இப்போ எத்தனை பேருக்கு இது புரியுது? அட சிஸ்டர், என்னையே பேசுறீங்க சிஸ்டர், கரெக்டாக சொல்றீங்கம்மா. நான் எங்க எதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டேனோ அதுதான் என்னை சுற்றி சுற்றி வருகிறது. என்னை நெருக்கும்படியாய் தள்ளும்படியாய் என்னை சுற்றி இருக்கிற விஷயமே அதுதாங்க. எப்ப இயேசு வந்தாரோ அப்ப அது வேண்டாம் என்று என்னை விட்டு ஓடிவிட்டது. ஆனாலும் எப்பொழுது என்னை கவ்விக்கொள்ளலாம் என்று பின்பற்றுகிறது. எனக்கு இதெல்லாம் பயங்கரமான வெளிச்சம். திராட்சை தோட்டங்கள் வரைக்கும் வந்தாங்களாம். இந்த சிங்கம்னா யாரு? ஆமா, கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஆனா இது அந்த மாதிரி போல இல்லை, இது போலி இல்லை, இது உண்மையான சிங்கம். ஆனா எனக்கு அது மாதிரியே தெரியுது. கர்ஜிக்கிற சிங்கம் போல வர சத்ரு மாதிரியே தெரியுது. என்னன்னா திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போது, நீங்களும் நானும் அந்த திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தா என்ன செய்வோம்? போகட்டும் என்ற போவோம். கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குல்ல பழம், ஆடியோ அப்பா என்ன சீசல், என்ன கலரா, என்ன மின்னது பாரியா. ஆனா அவர் சொல்லுவார், ஏய் குடிச்சிடாது. என்ன இருந்தாலும் திராட்சை செடியில் உண்டானது ஒன்றும் உன் வாயில போனது இல்லைல்ல. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா என் பையன் நசரேனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன், அவனுக்கு அந்த டேஸ்ட் கர்ப்பத்திலே தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? தொப்புள் கொடி இணைப்பு, செனம்பிளிக்கல் கார்ட் கனெக்ஷன். தாய் டேஸ்டை பண்ணல, அதனால பிள்ளைக்கு அது என்னன்னே தெரியாது. டேஸ்ட் என்னன்னே தெரியாது.
ஐயோ பிசாசு பார்த்தான், இந்த பையனை சாய்க்கிறதுனா திராட்சை ரசத்தை கொடுத்து சாய்க்க முடியாது, ஏன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த டேஸ்ட் பண்ணி தப்புன ஆளுக்கு தான் தெரியும். எத்தனை பேருக்கு அது புரியும்? குடிக்காத ஆள் குடிச்சே கெட்ட ஆளை புரிஞ்சிக்கவே முடியாது. நீ குடித்தாதான் ஏன் உனக்கு தெரியும் இவர் சொல்லுவார், நான் குடித்ததுனால தான் ஏன் எல்லாம் தெரிஞ்சதுன்னு அவர் சொல்லுவார். இது அப்படிதான். பழகாத ஆள்கிட்ட போய் குடிச்சு பாருன்னா அது குடிச்சு பார்த்து கெட்டு போயிடும், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு டெம்டேஷனே வராது அதை பார்த்தா. எத்தனை பேருக்கு அது புரியுது? சில பேர் விழுறத சில பேர் பிரமிச்சுப்பாங்க, இதுக்கு கூடவா விழுவாங்க, ஏன்னா அவங்க அதிலே விழுவாங்க. நீங்கள் விடுறது பிசாசுக்கு தெரியுங்க, அது கரெக்டாக வரும்போது நீங்களும் விழுறீங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? எல்லாருக்கும் ஒரே ஸ்விட்ச் இல்லை. பிசாசுக்கு தெரியும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. எத்தனை பேருக்கு அது தெரியும்? அவனுக்கு நல்லா தெரியும் உன்னை எதை போட்டால் அமுகலான்னு. அதனால தான் யூதாஸ் காரியத்துக்கு வீக்னஸே மணினா அதையே காட்டிகிட்டு இருந்தான். எல்லாருக்கும் எல்லாம் வீக்னஸ் இல்லை. சிம்சோனுக்கு திராட்சை ரசம்லாம் வீக்னஸே இல்லை. திராட்சை கொடியை பார்த்தாலும் பழங்களை பார்த்தாலும் அவனுக்கு ஒன்றும் தோன்றாது. பிசாசுக்கு இது நல்லா தெரியும். ஆனால் டெஸ்ட் ஃபுல்லாக அம்மாவுக்கு தான். அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே இவ்வளவும் பரிசுத்தத்திலும் கர்த்தருடைய கற்பனையிலும் கட்டுக்கோப்பாய் வளர்ந்த குடும்பத்தை பிசாசு எப்படி ஐயா நெருங்க முடியும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நசரேயனாகிய விருதத்தை பெற்ற பிள்ளை, சடைமுடியை கூட இன்னும் ஒரு காலம் கத்திப்படாமல் காத்த பிள்ளை, 7 சடைமுடிகளை உடைய ஒரு வாலிபன், சமுதாயம் வித்தியாசமாய் பார்த்தாலும் கர்த்தருக்காக கனமாய் நடந்தவன், கௌரவமாய் ஜீவித்தவன் எப்படி சாய்வான்? எப்படி சாய வைக்க முடியும்? என்ன கவனிங்க. இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக. என்ன பாருங்க, அவர்கள் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தார்களாம், இங்கே பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்ததா? இது என்னங்க கதை இது? எத்தனை பேர் இப்போ படிக்கிறீங்க பைபிளை புதுசா? நிறுத்துங்க, அப்படித்தான் கேள்வி கேளுங்க. ஏயா 3 பேர் போன இடத்துல திராட்சை தோட்டமும் வந்துருச்சு, ஆனால் அவனுக்கு எதிராக ஒரு பாலசிங்கம் வந்ததா? அப்ப அப்பா அம்மா எங்க போனாங்க? அப்ப பாலசிங்கம் சிம்சோனை மட்டும்தான் பார்த்துச்சா? ஓ, வாலிபனை முதல்ல அட்டாக் பண்ணிட்டு கிழவர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்குமோ? சிங்கத்துக்கு கூட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனா நான் ஸ்ட்ராட்டஜி சயின்ஸ் படி சொல்றேன், அது எது பலவீனமோ அதை தான் முதல்ல அடிக்கும். கிழவியை தான் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளி இருக்கும். குமாரனை டெஸ்ட் கூட பண்ணாது, ஏன்னா குமாரன் பிடிச்சு தெரியும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் கவனம். பலவீனமான மிருகங்களை தான் முதலாவது சிங்கம் வேட்டையாடும். பாலசிங்கம் வந்தது என்றால் குறி ஒன்றும் சிம்சோனுக்கு மட்டும்தான் என்று நினையாதிருங்கள். விஷயம் இருக்கு இங்கே தான். பார்ப்போமா? ஏன்னா முடிக்கணும். 6 படிக்கலாமா? எல்லாரும் படிங்களா? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். இதான் நடக்கும். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்க. அப்போ ஐயா எங்கே இருந்தார்? அவர்கள் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தார்கள், ஆனால் அவனுக்கு எதிராக பாலசிங்கம் ஐயா தாய் தகப்பனிடத்தில் வரவில்லை. ஏனென்றால் சிம்சோன் தாய் தகப்பனிடத்தில் இல்லை. என்னை கேட்குற தம்பி தங்கச்சி, என்னை நல்ல க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்க, எங்கள் கவனம் சிதற வேண்டாம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ஜெபிக்க போகிறேன். ஒரு வாலிபனாய் வாலிப பிள்ளையாய் கர்த்தர் உன்னை அழைத்திருப்பதை அறிந்திருப்பாய் என்றால், டோன்ட் லீவ் அ கேப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் திருமணமான ஸ்திரீயா என்றால், கணவர் என்றால், டோன்ட் லீவ் அ கேப் பிட்வீன் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் யுவர் செல்ஃப். இடைவெளி வருவதற்கு காரணம் முடிவுகள். நான் ஆச்சரியப்படுறேன், கூடவே கூட்டிக் கொண்டு போனான் தாய் தாப்பனை. நான் பிரியப்படுகிற பெண்ணையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி விவாகத்திற்கு பேச அழைத்து கொண்டு போனான். ஆனால் பெற்றோர்கள் சிம்சோன் எங்கே போனான் என்று கூட அறியவில்லை. என்ன பாருங்க, ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கைகளாலே கிழித்து போட்டானா? எப்படி கிழித்து போட்டுப்பான்? இப்போ நான் எடுத்து ஒரு பேப்பர் கிழித்தா எப்படி இருக்கும்? அப்படி கிழிக்க முடியுமா சிங்கத்தை? கிழிச்சான். என்ன பெருசாக கிழிச்சிட்டேன்னு வாங்க. சிம்சோனை பார்த்து யாரும் கேட்கவே முடியாது. அவனை போல கிழிச்சவங்க யாருமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரும் சிம்சோன் கிட்ட அந்த டைலாக்லாம் பெட்ரோல் வாய் திறந்து கூட பேச முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சா கூட சத்தம் மூலமா போடாதா?
சிங்கத்தை கிழிக்கணும்னா என்ன சத்தம் போட்டிருக்கும், இவர் எவ்வளவு சத்தம் போட்டிருப்பார். மெதுவா போய் அப்படியே கிழிச்சாரு இல்ல. அங்க ஒரு யுத்தமே நடந்தது. யுத்தத்திற்கு சத்தம் உண்டா? உண்டு. யுத்தமே நடந்தது. இது தாவீதுக்கு தெரியல. அப்ப எவ்வளவு தூரம் போயிருப்பார் ஐயா? இது இப்ப நமக்கு தெரியணும். இவ்வளவு யுத்தத்திற்குரிய சத்தம் வந்து ஒரு சிங்கம் செத்து இருக்கு. அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவ்வளோ தூரத்தில் சிம்சோன் இருந்தான். தம்பி தங்கச்சி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளாக இருக்கலாம். அதான் சொல்வீங்க, நான் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள், எனக்கு தெரியும். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறது. தைரியமாக பேசிடாதீங்க. யூ டு நாட் நோ இட் how to keep yourself holy, how to keep yourself covered, how to keep yourself protected. சத்தியம் சொல்கிறத நான் சொல்லுகிறேன், தாய் தாப்பனை விட நீங்கள் ஸ்மார்ட் இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய செயல் என்று அறியாதிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் வைத்த தலைமைத்துவத்தை விட்டு ஒரு பிள்ளை என்னைக்கு விலகுதோ அன்னைக்கு பாலசிங்கம் வரும். பாலசிங்கம் வரும். நீங்கள் சொல்லலாம், நான் ஆவியின் அபிஷேகத்தினால் ஜெயித்தேன். முடிவு அது இல்லை. அடுத்த வாரம் தொடரும். முடிவு அது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் நிறைய நேரம் யோசிப்பேன், மாம்சத்தின் வழியா ஆவியின் வழியா? என்னங்க கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதா? நம்ம ஆட்கள் எதை நம்ம ரொம்ப பேசுவோம். என் பையன் என்ன செஞ்சான்னு தெரியுமா, சாட்சி கொடுக்கணும், அடுத்த வாரம் சபையே கேட்கணும். ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சு போட்டாங்க சிங்கத்தை அப்படின்னு தாய் தப்பன் பெருமைப்படுற இடத்துல கர்த்தர் வேற மாதிரி காட்டினார் விஷயத்தை. அது இல்லை ஜெயம். என்னைக்கு இடைவெளி வந்தாலும் பிசாசு உள்ள வருவான். தாயை தாப்பனை, கணவனை, மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகளை கவனிங்க. டோன்ட் எவர் லீவ் யுவர் அத்தாரிட்டிஸ் அண்ட் வாக் அலோன். அதிகாரத்தை தாண்டி தனியாக போகாதீங்க, தூரமாக போகாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷனுக்கு தெரியாமல் பெண்டாட்டியோ, பெண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷனோ ரகசிய பரிமாற்றங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம். ரகசிய தொடர்புகள் வைத்துக்கொள்ள வேண்டாம். இடைவெளிகள் உண்டாகும்படி பிள்ளைகளை நீங்க வைத்துக்கொள்ள வேண்டாம். செக் பண்ணிருக்கணும் ஒரு தாய் தகப்பன். எங்க போனா கூட வந்தவன் ஆளை காணோம், திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திராட்சை தோட்டங்கள் வரைக்கும் வந்தவங்க கவனம் பிள்ளை மேல இல்லாத அளவுக்கு அவன் எவ்வளவு தூரம் போயிருந்தான்னு கூட தெரியல. He just left them and walked somewhere out. பெற்றோருக்கு தெரியல சிம்சோன் எங்க போனா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை சொல்ல கூட இல்லை. கவனிக்கிறீங்களா? அம்மா நான் இங்கே போயிட்டு வரேன், அம்மா அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், அப்பா நான் இங்கே தான் போகிறேன், பயப்படாதீங்க, நான் திரும்பி வருவேன் என்று சொல்கிற நிலைமையில் சிம்சோன் இல்லை. அவனா போனால், அவனா முடிச்சா, அவனா வந்தான். எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஐ பிலாங் டு அ மாடர்ன் ஜெனரேஷன், ஐ நோ நீட் டு இன்ஃபார்ம் எனிபடி பிகாஸ் மை மாம் அண்ட் டாட் தே ஆர் ஆல் பீப்புள். பிவேர், enemy is there to attack you. சைட் டோரை திறக்கிற எந்த வழிக்குள்ளையும் பிசாசு வருவான். நீங்க சொல்லலாம், ஐ எம் ஸ்மார்ட், நான் பிசாசை விட ஸ்மார்ட்டான ஆள், அபிஷேகம் எனக்குள்ள இருக்கலாம். கதை பேசாதீங்க. கர்த்தருடைய கோட்பாடுகளை நம்ம விட்டு விலகினாலே பிசாசுக்கு இடம் வரும். we are not smarter than the devil, God is smarter than the devil. அப்போ ஆண்டவரால் நடத்தப்படும் பொழுது நம்ம பிசாசு ஜெயிக்கிறோம். இதுதான் ஆவியின் வழி. ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா தேவ பிள்ளைகளே? உடைய கண்கள் மூடப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசும் பொழுது உள்ளபடியே சொல்லலாமா? ஆவியானவரே, என் புருஷனுக்கு தெரியாம, என் கணவருக்கு அதாவது மனைவிக்கு தெரியாம, அப்பா அம்மாவுக்கு மறைத்த சில காரியங்களை இடைவெளிகளாக இன்னும் சபையில வைத்துக்கொண்ட வாலிப பிள்ளைகள் இருப்பீங்கன்னா, யாரா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் ஒருவேளை இடைவெளியே புரியாம உங்க வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கீங்களா வேலையில? யூ டு நாட் நோ வேர் யுவர் சைல்ட் இஸ், யூ டு நாட் நோ டு ஹூஸ் ஹவுஸ் யுவர் சைல்ட் இஸ் கோயிங் டு, யூ டு நாட் நோ வித் ஹூம் யுவர் சைல்ட் இஸ் ஸ்பெண்டிங் த டைம் வித். எனக்கு என்ன கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்ற டாடியா மம்மியா இருக்காதீங்க. வேஸ்ட். யூ ஆர் லூசிங் யுவர் ஜெனரேஷன். டோன்ட் டு இட். எதை கேட்டாலும் என் பிள்ளை எங்க போனான்னு தெரியல, யார் கூட நான் தெரியல, ஏன்னா நான் வேலையை விட்டு லேட்டா வரேன், நான் பிஸியா இருக்கேன், அம்மா சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. we are called to be godly generations. தேவனுக்குள்ள இடைவெளிகள் வேண்டாம். ஆவியின் வழியில் நடத்தப்படுவதற்கு கோட்பாடுகள் முக்கியம். ஏமே ஏமே எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, அந்த நிறைவு எனக்கு வேணும்.
ஆவியில நான் நடத்தப்பட கற்றுக் கொடுங்க சுவாமி. மாம்சத்தின் வழி எது, ஆவியின் வழி எது என்று நான் அறியத்தக்கதா என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கலாமா? எல்லாருக்குள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையில கிரியை செய்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால் பேசி கொண்டிருக்கிறார். சொல்லலாமா? அப்பா, எனக்கு ஆவியின் வழி எது, மாம்சத்தின் வழி எது என்று தெரிய வேண்டும் என்றா நான் ஆவியின் வழியை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் வழியில நடக்கிற ஆளுக்கு மாம்சத்தின் வழி தன்னால தெரியுமா? ஆமென். ஐயா சொல்லுங்க, அப்பா எனக்கு ஆவியில நடத்தப்பட என்னோடு நீர் இருக்கிறீர் சுவாமி. நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்பா. ஒரு காலம் வழி விலக விடாத உம்முடைய அன்பு, என் அடிகளை உறுதிப்படுத்துகிற உம்முடைய அன்பு, நான் மாம்சத்துல நடந்தால் என்னை கடிந்து கொள்ளுகிற அன்பு, எனக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பு, இந்த காலை வேளையில என்னை தொட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நான் உம்மால் நடத்தப்படுகிற பிள்ளை அப்பா. அப்பா, நான் மாம்சத்துல நடக்கும்போது எனக்கு சொல்லி கொடுக்கிற ஒரே வல்லமை நீங்க தான். உம்மால் நிரப்பப்பட மாம்சத்தின் வழி எனக்கு தன்னால தெரிய ஆரம்பிக்கும். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பு. இன்னைக்கு நீங்க அனுப்பின வார்த்தை எங்களுக்காக, எனக்காக ஐயா. நாங்கள் உமக்காக அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் ஐயா. உம்மை சுமப்பதுதான் எங்களுக்கு கனம். நீங்க கொடுத்த வடிவம் தான் எங்களுடைய வடிவம். நீர் கொடுத்த அழகுதான் எங்கள் அழகுப்பா. நீர் கொடுத்ததுதான் எங்களுக்கு சொத்துப்பா. உங்க வார்த்தையை சுமப்பதுதான் எங்களுடைய கனமப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் உம்முடைய ஜனத்தை இப்பொழுதே 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 உம்முடைய தொடுதல் எங்கள் மேல் கடந்து வருவதாக ஆவியானவரே. எங்கெல்லாம் அக்கினி வரணுமா வரட்டும், எவைகள் எல்லாம் பட்சிக்கப்படணுமா பட்சிக்கப்படட்டும். வேர் பிடுங்கப்பட வேண்டியது வேர் பிடுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. என்னோடு கூட ஜெபிக்கிற ஒரு பிள்ளை கூட வந்த விதமாய் திரும்பி சொல்ல முடியாது அப்பா. தொலைக்காட்சி என்னை பார்த்து கேட்டு கதறுகிற ஒரு பிள்ளையும் ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட அபிஷேகத்தை அவருடைய தலையின் மேல் வைத்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய், இயேசுவுக்காக ஓட வெட்கப்படாதவர்களாய், உலக மாம்சம் பிசாசை எதிர்க்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். தொலைக்காட்சி பெட்டியின் மேல கையை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் இப்பொழுதே. அக்கினி இறங்கட்டும் இப்பொழுதே. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் இயேசுவின் நாமத்தில் பால சிங்கங்களை கிழித்து போடட்டும். சத்துருக்களை விரட்டுகிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே கட்டப்படுகிறதை உணர்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்து. ஆவியானவர் வேண்டுமா பெற்றுக்கள், அபிஷேகம் வேண்டுமா பெற்றுக்கள், வல்லமை வேண்டுமா பெற்றுக்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கங்களை கிழிக்க வைக்கிற தேவனவா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, கதறி கேட்ட ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் அக்கினியை நான் பேசுகிறேன். அவர்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது ஆவியானவரால் நடத்தப்படுவார்களாக. வளரும் பொழுது உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. வாலிபர்கள் ஆகும் பொழுது உம்மால் ஏவப்படுவார்களாக. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பரிசுத்த வசனங்களினால் போதிக்கப்படுவார்களாக. அநேகருக்கு பகுத்தறிய வேண்டும், எனக்கு தெரியல சுவாமி, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், தீமை எண்ணங்கள் உடையவர்கள் யார், ஆண்டவர் வந்து என்னோடு இணைக்கிற ஜனங்கள் யார் என்று அறியும்படியாய், சூழ்நிலைகளை அறியும்படியாய் பகுத்தறிய என்னால் முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சாலமோனை நிரப்பினவர், ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சி உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். நான் ஞானமுள்ள மகளாய், விவேகமும் புத்தியும் உள்ள மகளாய், மகனாய் ஜீவிக்க கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. பகுத்தறியணுமா? கர்த்தர் பகுத்தறிய வைப்பார். அநேகருக்குள்ள God is giving the spirit of discernment right now. Receive that in Jesus name through faith. Holy Spirit, thank you. கேட்கிற யாருக்கு கொடுக்கிற? எனக்கு தெரியும், வாலிப நாட்களை நான் சின்சியரா கேட்டேன். ஆவியானவரே, I do not know what is good and evil அப்பா. When I see the bunch of Christians, I do not know who they are. I do not know whether everybody will make it to heaven. I sincerely said to God, I'm not able to understand. I can't decipher. I'm not able to discern who is holy and who is not. But the Lord said, I will give you the spirit of discernment.
வாலிப பிள்ளை, நீ கேட்காததை எப்படி கர்த்தர் கொடுப்பார்? நீ கேட்டதானே கிடைக்கும். ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். தம்பி தங்கச்சி, நீ கேட்க முடியாத விஷயம் ஏசப்பா கிட்ட இல்ல, கேட்கிற யாருக்கும் கொடுக்கிற, வயசு வித்தியாசம் பார்க்காம கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, பகுத்தறிவுள்ள சந்ததியாய், நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி. அவர்கள் எதை விட்டு பிரிந்து எதோடு சேர வேண்டும் என்பதை காட்டும். எதோடு சம்பந்தம் கலக்கணும், யாரோடு சம்பந்தம் கலக்க வேண்டும், யாரோடு கலக்க கூடாது என்பதை காட்டும். பரிசுத்த ஆவியானவரை நீ போதித்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களில் விழுகிறோம். தொலைக்காட்சியில் என்னை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல நம்முடைய அபிஷேகம் கடந்து சென்று கட்டுகளை சிதற பண்ணதற்காக ஸ்தோத்திரம். அவளை ஆவியிலே நடத்துகிறதுக்காய், மாம்சத்தின் வழிகளை காட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையின் துதியும் நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நம்முடைய சபையை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். அவர் பலனுள்ள ஜனங்களாய், ஆவியில் பலம் பெற்றவளை கடந்து செல்வார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஆமென்.